ஏய் ஆளுங்க கரெக்டா இருக்காங்களா? 12 பேர்லாம் இருக்காங்கன்னா 11 தான் இருக்காங்களா? உள்ள வரணுமா அப்ப? ஆமாப்பா. அவர் பேரே பார்த்த மாதிரி இல்லையா? நீ என்ன கை காமிச்சுட்டு இருக்க? அதானே? இல்ல நான் கொஞ்ச நேரம் போய் சும்மா காஜா நீங்க அவனும் மாலை போறதா இல்ல பாக்கு வரதா இருந்துச்சு எல்லாரும். ஓகே நீ ஃபீல்டிங் டீமா? ஆமாண்டா. ஃபீல்டிங்கா பேட்டிங்? வேணாம் இல்லடா வணக்கம் சொன்னேன். போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர் வந்துட்டாரா? அவ்வளவுதான். எங்க உங்க காலி வரல. வா விராட் தான்டா இதுல தான் விளையாட பயம் அப்படியே இருக்குல்ல. இல்லையா இது ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வே போட்டுட்டாருங்க. அவன் எம்எல்ஏடா அப்படிங்கிற மாதிரி அவனா வட்ட போறாங்க. அவனா அவங்க என்ன தெரியல மயிலுக்கு அடிக்கிறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் அடிச்சாங்களே. ஏய் என்னடா இப்படி இருக்கு? சரியான போலிங். வேற மாதிரி இருக்காடி. நாளைக்கு இதை எடுத்துட்டு போட்டா சுரேஷ் அதே மாதிரி கேட்டா உங்களுக்கு முன்னாடி இதுல அயர்லாந்து அப்பா என்னடா இது புதுசா ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. 28,000 வாங்கியிருக்கான். ரெடி பண்ணது 28,000 வருமானம். அதான் அவன் ரேஞ்ச் அவன் பேட்டே பிடிக்க முடியல அப்படின்னு பழைய பாட்டு சரி பண்ணியிருக்கான். ஃபுல்லாவே பழசு. ஃபுல்லா உட்காந்து நல்லா சமக்காட்டு ஜேபி பத்தி தெரியாமையா இன்னைக்கு ஒரு செஞ்சுரி அப்ப அவ்வளவுதான். ஜேபி புது ஷூ வேற போட்டிருந்தோம். பேட் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? ரெடி பண்ணிருக்கேன். கைப்பத்தி அதுவும் இருக்கு. பார்த்தாடுங்க யார் கேமராலா? திடீர்னு காசு எதுவும் தெரிஞ்சு பையன் ஸ்லிப்பு ராகேஷ் மாதிரி. ஸ்லிப்பு ராகேஷ் மாதிரி. Sina. சசி வரலையா? இதெல்லாம் போட்டுக்கிறியா? இன்னொன்று இருக்கு. நீ அதே போட்டுக்கலாம். அந்த ஒயிட் காட்டன் தான்.
பிஸியா இருக்க பயிற்சியில. பால் பால் இது மாதிரி வேணும். அது யூஸே பண்ணுறதில்ல. திருப்பாவும் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். என்னென்ன போட்டுட்டு இருக்கான்? இந்த இருங்க நான் வந்து எக்ஸ்பிளைன். குவாலிட்டியாக இருக்காது. என்னடா தெரிக்குதா? வெடிக்குது. தெரியலடா, அந்த சின்ன பையன் ஒருத்தன் கூட்டு வருவான் உள்ள. ஐடியா இருக்குதாங்க இருந்துருக்கானா? 3 கீப்பரா டீம்ல. அங்க நிக்கிறான் உன்னதான் அனுப்பலான்னு பார்த்தோம். உனக்கு தாண்டா அனுப்பலான்னு இருந்தா, நீ தான் வரல. அவன் சொன்னதான்ப்பா, ஆனா அவன் உண்மையா நினைச்சு சொன்னான்னு எனக்கு தெரியாது. அவன் ஃபர்ஸ்ட் உன்னை கேட்டான், அப்புறம் இவனை கேட்டான். உறங்கிக் கொண்டிருக்கிறான். உறங்கிக் கொண்டிருக்கிறான். பேசிக்கலாமே. வன்முறை என்னைக்கும் பதில் இல்ல. இங்க போனா இங்க ஒரு ஜேசிபி சொன்னான்.
அது வேற எதுவும் இல்லை, அவன் போறது நம்பிட்டு. இது நீங்க வந்து இன்னும் நம்பிட்டு இருக்கீங்கன்னா ஐம் சோ சாரி ஃபார் யூ. தேங்க்ஸ்டா. எத்தனை மணிக்கு வந்தா? புது ஹெல்மெட் வாங்கினா உனக்காக இவன் 2 பேரும் வர போன வாரம் மாட்டினேன்ல, அதுக்கு ஃப்ரெண்டு வீட்டில் போய் போன வாரம் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெல்மெட் போட்டு தான் மாட்டேன். நீங்க எதுக்கு நிற்கிறீங்க? ஏய் இதாண்டா நிற்க சொல்றேன். நீங்க போங்க போங்க, ஹெல்மெட் தான் போட்டு சும்மா நிறுத்தி பார்த்தா நீ தெரியாது. அதேதான், வேற எதுவும் இல்லை, அதேதான். தம்பி. ஓ இங்க பாத்தியா? இங்க 2 பேரும் பாத்தியா? அக்கா அக்கா. புது புது ட்ரில் எல்லாம் கண்டுபிடிச்சு பண்றீங்க. பிளாட்லயே காட்சி. பாண்டியா பேசுறாங்க. ஒரு 2 வருஷம் வெறும் ஹேங்கிங் பால் மட்டுமே மாத்துது. வாட்டமா இருக்கு. என்னடா ஏதோ குறைச்சிருக்காங்க போல. கீழே குறைஞ்சிருக்கு, குட்டியா இருக்கு. ஃபோன் பண்ண, அதான் நான் அப்படியே நினைச்சேன் நீங்க ஃபோன் பண்ணி இந்த நேரத்துக்கு பேட்டிங் ஆடிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா அவன் ஃபோன் பண்ணி பண்ணிட்டே கேட்டேன். நான் அதுக்கு தான் ஸ்கிரிப்டே வச்சிருந்தேன், அவனை கூப்பிட்டு வரேன், அவனை பிளேயர்லாம் சொல்லுவேன். பார்த்தா அவன் இன்னும் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கான். ஃபுல் கான்ஸ்பிரசி தான். நைஸ் ஒன் சினி மாமா. நான் போலாம் சசினா. அனுப்பிக்கலாமா? பாத்து ஜேபியோட கிட்றாங்க. காலியை மர்டர் பண்ண பேட்டு தானே இது. நான் போடுறேன். அந்த வாரத்தோட மறந்து மறக்கிற மாதிரி அடி பண்ண அவன் வருஷத்துக்கு மறக்க மாட்டான். அப்படி ரெடி அவன் யாருக்குமே வாங்கிக்க மாட்டான். பிளேயர் எடிஷன்லாம் இதுதான். ஐயோ ஏய் எபி ஐயா எபி தட்டு அர்வானிக்கு அப்புறம் இதான் ஒரு பாட்டில் மட்டும் பிடிச்சி எடுத்துருப்போம். அர்வானிக்கு அப்புறம் யாரு வந்துட்டேன்னு சொல்லிடுறா அப்புறம். பார்த்தாடி பிரதர். இல்ல அடுத்த கட்டி யாரும் இல்ல. நீங்க யாரும் கட்டல, நீ தான் எப்படி நான் பார்த்தேன். எல்லாரும் நானா இருக்க முடியுமா? அது அவங்களா மறந்தாலும் நான் தான் இருக்கேன்லன்னு போய் நின்னா என்ன பண்றது ஒண்ணு. ரெண்டு மேட்சா நான் கேட்பேன். இல்ல ஆனா ஒரு நல்ல விஷயம் இருக்கு, ஆஃப் சைடு அவுட் ஆயிருக்கு. ஆஃப் சைடுல போட்டா ஆஃப் சைடு அவுட் ஆனா குறைச்சது இதை போய் மாத்திரான்னு எனக்கு தெரியல. உங்களுதா ரொம்ப ஹைஃபையா இருக்கனால செட் ஆகுது. செமையா இருக்கு. நான் கொஞ்சம் போட்டேன், அதனால உடனே நான் ஏன்டா வெளியே வரேன்? இப்படிதான் வெளியே வரேன். எவன்டா இதெல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிட? இவன்
அனிருத் ஜியும் அப்புறம் சின்ன ஃபீலிங் பண்ணுறாங்க பண்ணிட்டு அவன் சொல்லிடுவாங்க. அது நானே சரி ஓகே அமிச்சிட்டாங்களா உள்ள போய் போலிங் போட கூட கூடுவாங்க. இது செம்மையா இருக்குடா குட்டியா ரோஹித் சர்மா மாதிரி போயிருக்கான் இன்னைக்கு. சிஆர் பேட் எடுத்துட்டு நீதான் வந்திருந்தா போயிருக்கலாம். தன்னடக்கம் நான் இன்னொன்று மாற்ற போகிறேன். பழசு நான் ஃபஸ்ட்டு இந்த பேட்டு தான் எடுத்து விளையாட. ஏன்னா ஓவலான இல்லைல்ல. இல்லை இல்லை ஓவல்லாம் இல்லை. லைட் வெயிட்டாக இருக்கா ப்ரோ. நம்ம பேட்டை ப்ரோ வளர்ந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். அதனால அந்த பேட்டிங் இப்போதானே என் கைக்கே வந்துருக்கு. ஊரில் எவ்வளோ நாள் இருந்தது அப்போதான் யூஸ் பண்ணுறது. நல்லா இருக்கு. டேய் செம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். டீம் கட்டுமாமா ஏய் மொட்டை இது விட அதான் நல்லா இருக்கும். ஆனா இது ஹைட் என்ன எஸ்எஸ் ஷார்ட்டா இது ஷார்ட் மாதிரி இருக்கு. ஆமா மாதிரி இருக்கு. இது வெயிட் இல்லனால அப்படி இருக்கா தெரியுதுல. நான் எடுத்தா அது தெரியுது. பேசு வாவ் மீடியம் பேஸ் அறிவு இல்லை ஸ்பின் போட்டாங்க அது ராதீஷோட ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு போட்டான். இப்போ பிரா போடுறான் பாரு, அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறது அது ரமன் போடுவான். சூர்யா எல்லாமே ஸ்பின் தானா. ககன்தீப்பும் ஸ்பின் தான். ககன் பேஸ் போடணும்னா போடுவான். அவுட்டு இல்லை இல்லை அது காஸ்ட்லி ஆக்சுவலாக அதுதான் ஜேபியோட ஃபேவரட் பிளாக் கலர் நல்லா காட்டு மாதிரி அதெல்லாம் எப்படி கலர் நீ அடிக்கலண்ணா, நீ என்னமோ போக மாட்டேங்கிற. நீ என்ன சொல்ற ஒரே ஒரு
இறக்கிருக்காங்க. 2 யங் லெக்ஸ் எல்லாம் மூணு கவர் பண்ணி எடுப்பாங்க. பேட்டிங் ஆடி விளையாட் பண்ணாங்கன்னா வாட்டோட எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பேட் நல்லா தட்டினாலே தெரியுது நல்லா இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சீசன் இருப்பா சார் பால் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் அவமானப்படுத்தும். 6 மாசம் கழிச்சு ஃபாஸ்ட் பவுலிங் போட்டேன். ஃபர்ஸ்ட் பால் ஒருத்தன் போல்ட் ஆகிறான். ஆஃப் ஸ்டிக் பறக்குது. அவ்வளவுதான் வா ஃப்ரீயா ஆடு. இல்லடா நீங்க ரொம்ப எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அவமானப்படுத்துறாங்க. ரொம்ப ஓப்பனா பேசுறது தேங்க்ஸுங்க. ஆனா நீ நினைக்கிற அவமானம் ஆவாங்க. என்ன அவமானப்படுத்துறதுக்கு போடுவேன் ஓபி போடுவேன் என்னடா வந்து போடுறேன்னு திட்டுவான் அங்க இருந்து. அது ஒன்னோட அவன் ஏமாறு கிரிக்கெட் ஆயிட்டான் ஜேபி. அதனால அவன் பவுலிங் பத்தி பேசவே மாட்டான். பாத்தியா சம்பவம் பாரு எல்லாம் கிருபாவோட கேப்டன்ஷிப். நான் அந்த ஸ்பீச் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு கிருபா ஓவரா பண்ணானா வச்சுக்கேன் இறக்க வேண்டியதான். அன்னைக்கே போட்டேன் டெலிட் பண்ணிட்டேன். எல்லாம் ஒரே டைம் ஆமாம் அப்புறம் ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடும். நல்லா நினைக்கிறதா நீ மாட்டேன். ஓகே மாட்டோம்னா இது பற்றி நிற்கலாம். இது கொஞ்ச நாள் உங்களால் வச்சிருந்தாரு தானே யாரு பேர் இந்த பேட்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அவனோட ஷேர் இல்லை. இந்த பேட்டில் எனக்கு தெரிஞ்சு நான் விளாண்டுருக்கேன். அண்ணா நான் மொட்டை கூட இது நம்மளோட இது ஃபேன் நெட்ஸில் வேணால் விளாண்டுருக்கேன். காலியாக ஏன்னா இந்த பேட் வந்து ஏன் இப்போ அவ்வளோ பாப்புலராக தெரியும் எஸ்எஃப். அதனால இந்த பேட்டோட பவர் தெரியல. நான் இது பாட்டில் பிடிக்கிட்டா இல்லை நான் பால் இது அந்த சைடு வாங்க பிடிச்சிடலாம் 3 பேர். இதான் எம்எஸ் தான் போட்டேன். நான் மூடுறேன். ஏன் வருண் அக்கப்பூர் வர தாங்கலைங்க. வருண் வேற அவங்க டீம் சுரேஷ் சிவம் மாசில் கூட்டு போறாங்கல்ல. நான் ஒன்று பிடிச்சிடலாமா? அதனால இவங்க வருணை தாங்குறாங்க அங்க இவங்க தாங்குறதுன்னு போன வாரம்லாம் ஃபீல்டிங் செட்டப்லாம் பார்க்குறேன். டென்ஷன் ஆயிடுச்சு. சுரேஷ்கே டென்ஷன் ஆச்சு. அவனாலும் கப்பல் இருக்குப்பா. ஃபீல்டிங் பார்த்துட்டே இருந்தான். அந்த பிஸ்வரி அது வேணாம்ல. ஏன் நாளைக்கு என்ன வரீங்களா நீங்க? எல்லாரும் ஏன் மூடி இருக்கிறது?
ஐபிஎம்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஆனந்த் பிரகதீஷா நைஸ் ட்ரை நைஸ் ட்ரை நைஸ் ட்ரை சிக்ஸ் பாரு அடிக்கலாமா ஆறு இது அதுதான் கொடுத்தானே நானே நம்ம பண்ணேன் தம்பி சிக்ஸ் இது சிக்ஸ்ரா டேய் அவன் ஆடுற ஷாட்ஸு எல்லாமே அதுக்கு சேர்ந்து வரல எதுவுமே பாடி போய் விளையாடவே மாட்டான் ஷாட்ஸு எல்லாமே பாடி அதே தான் இல்ல இல்ல எல்லோ தள்ளி அதனால கார்டு தள்ளவே மாட்டான் ரொம்ப வெளியே போட்டோம் இன்னைக்கு வெளியே போட்டு ஜேபி எங்க அடிச்சா தலைவா அடிச்சது தாண்டா 6 எல்லோ பில்டிங் கால் இருந்தாங்க அப்ப அடிச்சு கதற விட்டாரு டம்முன்னு அடிச்சது எல்லாம் வெளில வந்து போறாங்க எதுக்கு பாய் பைக்கு அப்புறம் தலைவன் இங்க அடிச்சது ஒரு 6 இந்த பணமரத்தை தாண்டி போச்சு ரைட் அதுவா இல்லடா வண்டி நீ என்ன வேணா ஏய் நீ தான் வாங்கடா நீ எங்க இருக்க இங்க தானே இருக்க ஏன் பைக் டிராயிங் ஊர்ல இருக்கா பைக் வேணுமாக்கி உனக்கு அப்படி நீ தான் இங்க தான் இருக்க ஜேகேல தான் இருக்கு அந்த வீட அப்ப அடிச்ச வேலை இல்ல போயிட்டு இருக்கேன் நான் வெளியே வந்து 12 பேர் இருக்காங்க உண்மையா நான் பில்டிங் மாதிரி தான் சரி என்ஜாய் பண்ணு ரைட் சரி நான் உனக்கு அப்புறம் ஒரு அடிச்சா 6 யூனிட் போலாம் கவர்ஸ்ல மச்சான் இனி கிளம்புற ஊருக்கு என்னடா இதுதான் ஊருக்கு இல்லையா போட்டு ரைட் சரி ஓகே ரைட் நான் அடிக்கிறேன் பார்த்து வச்சுக்க பார்த்து வச்சுக்க
டோனி ஏதோ ஒரு மேட்ச் 50 அடிச்சிருந்தாரு போல. வாக்கிலியே வேற மாதிரி இருக்குங்க. செலிப்ரேஷன்லாம் இருந்ததா? பவுலிங் செலிப்ரேஷன் மாதிரி இல்லைண்ணா கபிலா அதெல்லாம் நினைச்சு அது ஒரு பையன் எவ்வளவு பேரடா ஃபார்ம் நம்ம டீமுக்குள்ள தான் ஏன் வரச்சா நம்ம டீமுக்குள்ள தான் வர வச்சா அடுத்த டீமுக்கு வர இப்போ 8000 போயிட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல 9000 வந்துடும். No, 6 runs to 50. 20 ball 44. இல்ல பால் மேட்ச் அது பழசெல்லாம் தட்டி எழுப்பிட்டீங்க. வரானா நாளைக்கு 4 கடியன் ஒருத்தன் வருண் கொடுத்து இந்த பிரபு பவுலர் இல்ல அவன் போட்டு அவுட் போட்டான். அப்பா அவன் வரணும். அவனால தான் சுரேஷ் நீ எல்லா மேட்சும் திட்டுறான். அவன் கூட இவன் விளாண்டுறான் சுரேஷ். ஆனா ஃபிளாட் ஒயிட் பாயிண்ட் சமையல் எப்பயுமே ஞாபகம் இருக்கா ஐயா நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பிரபு அந்த கிரவுண்ட்ல போய் ஃபர்ஸ்ட் ஆளா வந்துட்டு இருந்தோம். வந்து சரியான பவுலர் ஏன் அந்த மைண்ட் செட்ல இருந்ததுன்னா சரி பிரதாப் கான்டாக்ட் போல பிரதாப் மாதிரி அடிப்பானுங்க போல அப்படின்னு நினைச்சிட்டான். பார்த்தா அவன் பவுலிங் அவர் என்ன சொன்னாரு ஞாபகம் யாருக்கு இருக்கும் நியூ பால் போல ஓட்டா பால் குத்திட்டு அப்படியே நின்றுச்சு. வளைச்சு அடிச்சிட்டாங்க. 16 மீன் பாயிண்ட் வச்சு ஏன்னா சின்ன பையன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் சம்பளம் எல்லா வழியும் இருக்கு. ஆனால் போலிங் மட்டும் ஒழுங்கா பண்ணுவாங்க. மட்டும் போட்டு ஆடலாம். ஆமாம் போலீஸ் வெரிஃபிகேஷன் போகணும்ல வரவும்
எந்த வழியும் வராது. இல்லடா அதுதான் சென்னையில பண்றான்னு சொல்றேன். போது அங்கேயே முடிஞ்சிரும். ஓகே 4 மாசம் இருப்பான். வெயிட் பண்ணுங்க. நீயும் ஐயா நீங்க தான் 2 நாளுக்கு முன்னாடியே கல்யாணம் நாள் அன்னைக்கே நீங்களாம் மேட்சிங் போறீங்க. சசி போன வாரம் கிருபா கல்யாண நாள் ஆனாலும் மேட்சுக்கு வந்தோம். அவ்வளோ ஃப்ரீடம் வீட்டில் அங்கேயும் எதுவும் பண்ணல, இங்கேயும் எதுவும் பண்ணல. 2 இடத்துலயும் கிட்டு தான் வாங்கிட்டு இருக்கேன். அந்த பையனை போட்டு சும்மா வழி போக்கன்றா. தெரியல ப்ரோ, அவன் தான் ப்ரோ அவன் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் ப்ரோ உள்ள. அதனால நான் உட்காந்துருக்கோம். அவன் உள்ள இருக்கேன்னு சொல்லுவேன். போற இடம்லாம் பந்து போகுதுடாடி பாவம். வெளியே வச்சு பின்னாடி தேர்ட் மேன் இந்த பையன் யாரு? போன வாரம் நான் கேட்டாங்க. அந்த பையனா? ஹலோ ஹலோ கேக்குது? கேக்குதுங்க. ஓகேங்க. ஓகே. ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க, ஆதார் எடுத்துட்டு வாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் 700 ரூபா போட்டாங்க. 1000 ரூபா எதுக்கு 700 ரூபா போட்டாங்க? இது விட இந்த காம்படிஷன் இப்போ நம்ம இதுக்கு போகிறாங்களே ஓஸ்க்கு, அதுக்கு வந்து நம்ம டிஓ ஆஃபீஸ் வந்து லெட்டர் வாங்கணும். அதுக்கு இந்த ஏஓ கம்யூனிட்டி வந்து 25,000 கேட்பாங்க சைன் போடுறதுக்கு. இல்லடா 20,000 கொடுத்தாங்கப்பா. 20,000 ஏன் பண்றாங்க? அதோட எங்க அம்மா இன்னைக்கு ஒரு எம்ப்ளாயி வெரிஃபிகேஷன் லெட்டர் தான் கேட்டாங்க. அது வந்து அந்த ஆப்லேயே கிளிக் பண்ணா அப்ரூவ் பண்ணா வந்துடும். ஆனால் அந்த நாய்க்கு அது தெரியல. எங்க அம்மா வெரிஃபிகேஷன் லெட்டர் போய் கேட்டதுக்கு சரின்னு அவனே பிரிண்ட் நான் இங்கேருந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணுவோம். சரிங்க ஒரு 3000 கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்புறமேட்டு அது கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறானா, இதே மாலவன் சார் சொன்னதுனால தான் சைன் போட்டு அப்படின்னா. ஏன் இப்போ நான் 15 வருஷம் வேலை பார்க்குறேன், அதுக்கு எதுக்கு அவர் சொல்லுவாங்க? அது வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை டிஓ ஆஃபீஸ் போய் அதை சைன் போட்டு, அதாவது இவங்க டிக்கெட்டு பாஸ்போர்ட்டு அது இல்லை, இவங்க வந்து சைன் போட்டு நிறைய கொடுக்கணும் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி. ஏன் பண்ணுறாங்க? கடுப்பாயிருச்சு. எங்கள் அக்கா டிக்கெட் போட்டாங்க. அது கவர்மெண்ட்டை சொல்லிட்டு நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு தான் போவோம். கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து சேலரி அதுக்கு இன்னொரு டெஸ்ட் என்ன தெரியுமா, 2 லீவ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது கேளு. இதில் என்னன்னா ஸ்கூலுக்கு வந்து இன்னொரு ஸ்டாஃப் வந்து டெம்பரரியாக ஒருத்தவங்களை போட்டு அவங்களுக்கு மாதம் 5000 எங்கள் பார்த்தோம். அந்த salary உங்களுக்கு வேற salary இல்ல. உங்களுக்கு வேற salary. ஏன்னா சார் அந்த பசங்களை பார்த்துட்டு ஆள் இல்லை. இத்தனைக்கும் இன்னொரு சார் ஸ்கூல் கிளாஸில் மொத்தம் 10 பேர் தான் இருக்காங்களே. பார்க்கணுன்னா இந்த கிளாஸை சேர்த்து பார்த்துக்கலாம். அவரும் பார்க்கறதுக்கு ரெடி தான். ஆனால் அந்த ஹெச்எம் வந்து அநியாயம் பண்ணிருக்காங்க. ஒன்று கேட்கும்போது வெறியாகுது இந்த ஸ்கூல் விஷயத்தில். அநியாயத்துக்கு காசு உங்களுக்கு ஒரு சின்ன எல்லாத்துக்கும் ஒரே ரேட். மெடிக்கல் லீவ் எடுக்கிறாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. அமெரிக்கா போகிறதால புறம்புல அந்த மாதிரி ஆல்ரெடி எங்கள் அம்மாவுக்கு
பெரியம்மாக்கு தான் போறாங்களா? நான் ஏன்டா அனுப்பணும்? அவங்க இருக்கிறதுனால தான் நான் பண்ண மாட்டான். அவங்க அன்னைக்கு மச்சாங்கிட்டே அங்க சொல்லி இங்க வாங்குவாங்க. அந்த நைஸ் நைஸ். விநாயக் மட்டாடி அவர்ல தான் போவோம். எல்லாம் ஏதோ மனசுல இப்போ வேற இந்த ஒய்ஃப் சித்தப்பா பொண்ணு வேற ஏஜ் என்ன கேட்டாலே கொடுங்க. ஏன் அவன் வீசாவே வந்து என்ன பண்ணிட்டானா இனிஷியேட்டிவ் பண்ணலாம் ஒய்ஃப் கேட்டு வீசா அப்ளை பண்ணியிருக்கானா அந்த இன்டர்வியூ கிடைக்காதுன்னு அவனுக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிச்சு. ஆனால் நாங்கள் காசு கொடுத்து இன்டர்வியூ வாங்குவோம்னு அவனுக்கு தெரில. எங்கள் அக்கா சொல்லி வேற ஒரு கான்டாக்ட் வாங்கி காசு கொடுத்து வீசா இன்டர்வியூ மட்டும் ரெடி பண்ணிட்டான். அதுலேயே பையன் அப்பயும் அவன் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒழுங்காகவே ஷேர் பண்ணல. ஆனாலும் உங்களுக்கு வீசா கிடைச்சிது. எல்லாம் என்ன பண்ணாலும் கிடைச்சிது அப்படின்னு அவன் வெறுத்து போயிருக்கான். அப்போ அது எட்டாச்சு இதில் பட்டாட்டா பார்த்து அங்கேயே தாண்டி எல்லாம் அப்பாவை போக சொல்லிட்டு அந்த இதில் அதோட ஏய் டேய் 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 அப்படி இல்லை நான் சென்னையில் நம்ம அப்ளை பண்ணும்போது ஊர்லேயும் தான் எனக்கு காசு வாங்கினாங்க. இந்த டைம் சென்னையை பஸ் போட்டு சென்னையில் பண்ணேன். நாங்களும் கூப்பிடுவான்னு பார்த்தா கூப்பிடவே இல்லை. பார்த்தா பாஸ்போர்ட் அது ஒருவேளை அதிகம் சேர்த்து போட்டதுனால கூப்பிடலையான்னு தெரியல. போகலாம் பாரதியா இல்லை பாரதியா பாரதியே போட்டிருக்கு. இதான் என்னனாலும் பண்ணுங்கடா, தயவுசெய்து அந்த சைடு போய் பண்ணுங்கடா. போயிட்டே போகணும். ஹெல்மெட் போடு. போட்டு அடிச்சு விடுறோம். போவாது. உனக்கு போவாதுன்னு உனக்கே தெரியும். பட்டுது ரொம்ப லெக் மட்டும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்.
எனக்கு தெரிஞ்சது ரொம்ப இங்க போயிட்டு பாலு வெளியே பிச்சாவல வெளியே போயிட்டு பாலு ஆனா திரும்பி நல்ல இன்டென்ட் இருக்கு ஸ்டார்டிங்ல இதே ஒரு ரொட்டேஷன்ல இருக்கு நல்ல இன்டென்ட் இருக்கு தெரிஞ்சு நல்ல இன்டென்ட் மூவ்மெண்ட் தான் ஒரு நீ அவங்க எடுத்து பண்ண நான் பண்ணுவேன். போர் அடிக்கிறதுன்னு ஒரு பேர் சீக்கிரம் பண்ணு ரைஸ். சர்வன் மூணு நாள் தான் எடுத்து இல்ல அவன் போட தெரியாம போட்டுருவான். நான் அப்படியே காலையில சாமி கீப்பிங் மேட்ச்ல யார் கீப்பிங் விட்டு போறது கேக்குறாங்க நான் பண்ணாலும் அப்புறம் 5 நாள்ல எவ்வளவு நாள் ஆகுது 3 நாள் அவருக்கு ஏதாவது பெருசா நாள் போயிட்டு பஞ்சிங் பண்ணிட்டு பார்த்து அப்படிங்க இது ஷோரிங் நான் ஒரே டீமா இல்ல அவர் ஆர்கே வந்து ஓனர் பேர் இருக்கு ஒரு எம்ப்ளாயி ஓனர் எதையோ புரிய அடிக்குது. 200 கூட வாய்ப்பு இருக்குது நினைக்கிறேன் ஓனர் கேட்கறாரு. உள்ள வர நான் அவனை பார்த்துக்கிறீங்களா? ஒரு 30 வயசு வித்தியாசம் அப்படிதான் இருக்கு. இதுதான் இந்த மாதிரி பசங்க எல்லாம் விளையாடக்கூடாது. என்ன அங்கிள் தானே சொல்றாங்க எல்லாம் புடிச்சறா புடிச்சாடா எல்லாம் புடிச்சறா ஸ்டார்டிங் வரியா? ஏய், திரும்பிங்களா? 22 பால் போட்டுருக்கேன். அவனா? சசி வச்சிருந்தது யார் பாத்து சசி இருக்குது சசி பாட்டு யாருக்கு அவன்தான் இல்லையா அவன்தான் எஸ்எஸ்ஆ மறுபடியும் தேய்ச்சி கொண்டு வந்திருக்கியா ஸ்டிக்கர் ஒட்டணுன்றதுக்காக தேய்ச்ச மாதிரி இருக்கு இப்போ என்ன பண்ணுவான் போக மாட்டேங்குது வேற மாட்டேன் மேலெல்லாம் பேட் மாற்ற மாட்டேன் நான் விட்டு போடுறேன் யாரா நான் போலியா பால் ஏய் ஆடுடா கீழ நான் விளையாடுறது விட்டு இதுக்கு மேல ஆடதான் தெரியாது வேற ரீசன் கையில அதிகமா அடிக்க பாலை மட்டும் தான் அடிச்சுக்கிறேன்றாங்க இல்லாம மிஸ் போட்டு ஸ்பீட் போடுறது அந்த மியூசிக் போட்டு டீ குடிக்க போவோம் பார்த்துருக்கேன். டீ குடிக்கிறவங்க ரவுடிங்க அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லிடுவாங்க. நல்லா இருக்கும். வேற அதே மலேஷ் வீடியோ இருக்குல்ல எப்போ பார்த்தாலும் சரி பலே முருகன் போடு பலே முருகன் அங்க போடுறா டேய் அடிக்கிறான்பா அடிக்கும்போது கண்ணை போட்டா யாரு நீ 200 சான்ஸ் இருக்கு அதுக்கு அப்போ அவ்வளோ என்ன பண்ணுவாங்க இது மட்டும் பண்ணாத ஆபரேட்டர் சொன்னா பவர் பிளே முடிச்சு தம்பி பின்னாடி ஆள் வைங்க அப்படி இவன் சொன்னா இவங்க யாரு இங்க போட்டஸ் யாரு இவங்களா என்ன ஹேர் கட் பண்ணலையா வீட்டில் வந்து சொல்லியா
சில இடத்துல பேட் சரியில்லை போல. வந்து ரொம்ப சிக்ஸ் அடிக்கிற ஷாட்லாம் கரெக்டாக இருக்கு. சிக்ஸ் அடிக்கிறது அது ஒன்றும் அது ஸ்டோர் வைக்கலாம் இல்லை. இப்போ இந்த அடிச்சாங்களே தொலைவு எங்கேயோ பண்ண மாதிரி ஸ்லைட் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி பால் இப்போ அதான் திருப்பி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சூர்யா படுத்திருக்காரு அங்க. அவனையும் எழுப்பணும்னு தான் பாக்குறான். ஆமா, பாத்துக்க மாட்டேங்கிறான். நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆப்போனன்ட் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்தாங்க. 28 பால்க்கு அப்புறம் நான் கேட்ச் தரேன். நீ புடிச்சானா இப்போ இது ஜேபி டாஸ் வின் பண்ணல. இல்ல ஜேபி டாஸ் ஜெயிச்சாங்க. பயங்கர காமி ஜெயிச்சாங்க. ஜேபி எவ்வளோ 80 வருஷம் போனா 65 பொறுமை இருந்தால் போதும். பையன் வேகமாக போகும். போயிடு அடுப்பேத்தாங்க ரெண்டு பேரும். இந்த பாலும் ஒழுங்கா பண்ணல சசி. சவுண்ட் 12 ஓவர் 122. ஏய் வெயிட் கம்மியா இருக்கிற பேட் எடுத்தாங்க. பேட் போற விதம் போயிடும். பேட் ஆனானா உனக்கு வெயிட் சும்மா விளையாடலாம். தூக்கம் வருது சமயம்.
கொஞ்ச நேரத்துல ஐயப்பன் ஜியை நான் பார்த்தேன். கரெக்டா அந்த கேட்ச் பிடிக்க போகும்போது மட்டும் ஐயப்பன் ஜி தண்ணை போட்டு தலையை குஞ்சு பாரு. நீ வீர விளையாட்டுல அந்த சைடு எங்க காமி. காலேஜ் கைஸ் எல்லாம் கேக்குறாங்க. பொறுமையாடே. ஆடு பொறுமையாடே. சசி அவன் எல்லாம் ஒரே ரகம். ஹலோ, நீ ஹேவ் அ லெஜெண்ட் ஹியர். ஆ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தா 11வது தான் எங்க ஆளு ஆமா. அதுதான் அவன் சசி. சம்பவம் பண்றதுல ரெக்கார்ட் வைக்கிறான். நீங்க சொல்றதை நான் ட்ரை பண்ணுவேன், வராது. அதுதான் நான் இப்படி சொல்றேன். ஏய் ஓடடா. 100 boy. Back up. Waiting boy. Keep going. Bat up, Jabbi. இவ்வளவு நேரம் அவன் நல்லா பண்ணிட்டு இருக்கான். 44 86
ஏடா இதுதான் செகண்ட் ஓவர் ஆஃப் ஸ்பின் போட்டது. அப்படியா ஹைட்டா இருக்கும், ரொம்ப ஹைட்டா இருக்கும். அங்க இருக்காங்க. நல்லா ஃபோனும் யூஸ் பண்ண முடியாது, திரும்ப யூஸ் பண்ணுறது இப்போ கூட கழுத்து வச்சுருக்காரு. Good running, boys. அதெல்லாம் பண்ணாத இங்கே மேலே அடிச்சுட்டு போகுது. அது என்னோட ஹைட்டா பவுன்ஸ் ஆயிடுச்சு. Great shot, JP. என்ன தெரியும் உச்சம் பெற்றது. Goal or not goal? சென்னை லீவு போடணும் அதே மாதிரி இருக்கு. உள்ள குட்டிக்காரனுங்கடா நாங்களா. அரவிந்த் காலேஜ் அடுத்த நாளே 20 வருஷம் வந்திருக்காங்க. அவன் தான் அரவிந்தோட சீனியர் காலேஜ். ஃபர்ஸ்ட் 4 ஓவர் நான் வீடியோ பார்த்தேன், யூடியூப்ல வீடியோ கூட இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 ஓவர் பொறுமையாக தான் ஒரு 10 பால் 10 ரன் அந்த மாதிரி தான். அங்கேருந்து போக வந்துச்சோ அப்படி எங்க இருந்து பிக்கப் பண்ணான்னு தெரியல. ஐயா கரெக்டா அடிக்கிறதுக்கு பிளான் பண்றீங்களா? பொசிஷன் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்களா? அவன் வேற மடிக்கு மடிக்கு அடிக்கிறான். நிறைய அடிக்கிறேன். வணக்கம். அடிச்சுட்டா 100 அடிச்சுட்டா பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? ஆமா போஸ்டா சரி ஆனால் காட்டுங்க இன்னைக்கு எப்படி 50% சசியை நான் எனக்குலாம் எந்த ஷோ பண்ணிட்டேன். இவன் வரலன்னு உடனே சரி அப்படி இறங்கிட்டான். தலைவன் காலையை ஆமா கான்ஸ்பிரசி அதெல்லாம் காட்டணும் முடிச்சது. 15 overs 160. தண்ணிலாம் கொண்டு போனவா? அதாவது போன வாரம் அடிக்காம விட்டு ஃபார்ம் பண்ணி இந்த வாரம் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். ஸோ வந்து அனைத்தும் எனக்கே சேரும். சும்மா இல்லை அவன் அப்படிதான் சொல்லிக்கிறான். அதான் பிளானு. என் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டான் போயிட்டான். நீ வராதனால தான் நான் போனேன், இல்லைன்னா நான் போயிருக்க மாட்டேன். என்ன நம்பர் இது? +9114 இருக்கு. தெரியல, ஏதோ பேங்க் ஸ்கேம் ஸ்பேம்னு போட்டு வச்சிருக்கேன். இன்னொரு காலா இருக்குண்டா, வந்திர காலா இருக்குண்டா. வேற காலா இங்கெல்லாம் 9 பேர் சும்மா தான் இருக்கான். அவன் தான் இல்லை மாமா நான் போட்டாதான் இருக்கு. மாமா வேற
கேட்குறாச்சா நீ போட்டுக்கலாம்லடா அப்படின்னு. எவ்வளோ பேர் தான் என்ன எடுத்து பெரிய ஆள் போதும் என்ன அடிச்சு அவன் பாருங்க சர்க்கரை அடிக்க பார்த்தாரு அவரும் 4 போர் அடிச்சாரு சும்மாலாம் இல்லை ஆனால் அவுட் ஆனால் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு அது எப்பயுமே இருக்கிறது தான் இவரு கூட அதுதான் சொல்றாரு டக்குன்னு மிடில் ஸ்டிக்ல காலை எடுத்துட்டு லெஃப்ட் ஸ்டிக் வெளில வச்சிட்டாரு அவுட் கொடுக்குறாரு நம்மளோட இது இல்ல நம்ம கவலை எல்லாம் அடிச்சு போட்டுங்க 29 ஆமா அதுதான் பெரிய ஏய் பாத்தீங்களா அதெல்லாம் நடக்குது அதான் 100 அடிச்சாலும் வந்த வட்டி பாத்தீங்களா தம்பி தம்பி ஜேபி என்ன 100 ரன் அடிச்சிருக்காரு அப்பயே நீ யார் ஃபேன் ஆக்சுவலா பரவாயில்லட்டான் ஜேபி 100 ரன் அடிச்சிருக்காங்க பரவாயில்ல என் தலைவர் கேரக்டரா திரும்ப வாங்க பிரேவ் சங்கனோன்னா பிரேவ் சைடு அடிச்ச 6 எம்பியோ அதெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க ஹனீஸ் ஹையஸ்ட் ரன் கொடுத்தல 150 பேட்ல போடுறது சூப்பரா இருக்கும் ஐயா அதுல தான் என் பணம் அண்ணா அவுட்டவே ஆவலையேடா இந்த கேட்ச் ஹைட்ல தூக்கிட்டு நல்ல ஃபேஸ் தெரியுமா நீ போயிட்ட டேய் நீ எங்கடா போறேன்னு சொன்னேன்னா அவங்க அம்மா கூட போயிட்டியா அப்புறம் நான் வரவே அவுட்டாவே ஆகலாம் என்ன மாதிரி படம் தெரியும் டிராவிஸ் டிவால் டிராவிஸ் நான் தான் இருந்தாலும் பாருங்களா டிவால் அவங்க ப்ளூ கலர் என்னதான் இருந்தாலும் நல்லா ஆடிட்டு ஹனீஸ் வாப்பலாம் 16 இன்னும் 2 டிராப் இருக்கு வந்துருவான் பிடிச்சிருவான் பையன் ஒரு டிராப் தான் போயிருக்கு இன்னும் 2 டிராப் இருக்கு 80 ரன் அடிக்கணும் போன வாரத்துல இருந்தே ஒரே டிராப் இந்த மட்டும் தான் பிடிச்சேன் கவின் படிப்பு வச்சா கேட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்காம பால் கை இங்கிலீஷ் இல்லப்பா அவன் காஷ்மீர் அவன் தான் காஷ்மீர் தான் போய் பார்க்கல நீ கோச்சிங் வருவானா பார்க்கலாம் நானே விளையாட்டு பார்த்தேன் இங்கிலீஷ் ஆனால் இதுதான் அடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அடிச்சிருச்சு ஃபுட்பால் இப்படிதான் எட்டி வச்சானா அது என்ன கால் ஏசி பால் கட்டு இப்படிதான் வச்சா தவிர ஆனால் என்ன சொல்றீங்க நீ வாழ்ந்தமா சச்சின் சச்சின் தம்பி. இதை கொஞ்சம் அடிச்சு சரி பண்ணு இதெல்லாம்
அது கண்ட கருமத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை குக்கிங் பண்ணுறாங்க. ரசிப்போம் ப்ரோ. அந்த குக்கிங் பயங்கரமாக பார்த்துட்டு ரசிச்சு வாழ்க்கையை வாழ்வோம். ஏய் பா பால் பறக்குது. அவனுக்கு வைக்காது. அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் விட்டுறான். பேட்டிங் சொல்றேன். பேட் அதான்டா சொல்றேன். பேட் யார் அடுத்த ஜெனரேஷன் வாழ விடுங்கடா. ப்ளீஸ்டா. பேட்டுக்கு இருப்பா பேட். அதெல்லாம் சசி அந்த பையன் வந்தான். டேய் ஜேபி என்ன 100 அடிச்சிட்டாரு இருக்கட்டும். என் தலைவர் இருக்காரு. அந்த பையன் என்ன சொல்லுவாங்க சொன்னல இருப்பான்டா இந்த தலைவன் எல்லாருக்கும் இருப்பான். என்ன சசி அவங்க வீட்லயே சொல்லிடுவாங்க, நீ சந்தோஷமா இருந்தாலே அந்த சந்தோஷம் திரும்ப நீ போய் மேட்ச் விளையாண்டுட்டாங்க. வீட்டில் இருந்தா அவங்களுக்கு சந்தோஷம் தான். அவங்களாம் திட்டவே மாட்டாங்க சசி வீட்டில். ஓவர் இது ஓவர் டே என்ன இப்போ கையை சுற்றிதான் ஆகணும் போல. இது பவுலிங் தான் போல. மஸ்தான் பாய் அவர் ஓடி விட்டு போட்டாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹெட்ஸ்லாம் ஒரு பால் என்ன பண்றாரு, ஷோல்டர் வச்சு அழுத்து வரா. இங்க குத்துற போல் இருக்கு, இங்க வரும் பால். அவர் வந்து ஆகணுமா அதுக்குதான் இதெல்லாம் வர வர கொஞ்சம் கொஞ்சம் கோடு வருது. ஆஃபர் இப்போதான் 4 அடிக்கணும், 4 அடிச்சிட்டோம். இவ்வளோ நேரம் ஒத்தால தான் அடிட்டு இருக்கிறான். யாருக்கு வாழ்க்கைக்கு எடுத்துக்கலாம். இவன் ரஜினியோட இடத்துல எடிட் பண்ணி சொல்றாங்க. சீக்கிரம் கிளம்பலாம் ஐயா. நீங்க மேட்ச் முடிச்சா ஆட்டோமேட்டிக் கார் இருந்தால் சொன்னேன்.